தேவன் நன்மை செய்கிறவராயிருக்கிறார். எல்லாவற்றையும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே. சோத்திரமே சோத்திரமே மறவாமல் எத்துகிறேன். சோத்திரமே சோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தே உலகி வெற்றே உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பேன். எல்லாவற்றையும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் கவரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவர் துதிப்பேன். உதவி பெற்றே உயிர் பிழைத்தே உயிருள்ளவர் துதிப்பேன். ஆரண்ட வேலை அன்னையை போல் இறுக்கமாக என்னை அணைத்துக் கொண்டே. ஆரண்ட வேலை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்துக் கொண்டே. இருளெல்லாம் விலக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே. இருளெல்லாம் விலக்கினீரே அப்பா, எங்கள் சபையிலிருந்து அழுகை நிறுத்தினீரே. உமக்கு ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைப்பேன் உதவி பெற்றேன் என் உயிருள்ளவரை துதிப்பேன் அப்பா. ஹல்லேலூயா. உதவி பெற்றேன் உயிருள்ளவர் துதிப்பேன். தனிமையிலே நண்பனை போல் கொடுந்தூரம் உடன் நடந்தே. நான் தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரம் உடன் நடந்தே. அனாதையாய் அலைந்ததில்லை, அன்பனி அருகினிலே. அனாதையாய் அலைந்ததில்லை, அன்பனின் அருகினிலே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உமக்கு ஸ்தோத்திரமே அப்பா, தீரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன். ஹல்லேலூயா. உயிருள்ளவர் துதிப்பேன். உயிர்
வைத்துள்ளே என்னை குறை கண்டு அழிக்கவில்லை கரத்தில் வைத்துள்ளே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன் உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ள வரத்துரிப்பேன் சொல்லுமா உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ள வரத்துரிப்பேன் அப்பா கொடிய பிரச்சனத்திற்காக சபையை நீர் சுத்திகரிப்பதற்காக நன்றி அப்பா ஓ ரபலக்ஷா கரியந்தரபா ஹalleluya 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 சத்தத்தை உயர்த்தி ஹalleluya என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் திகைக்கிறாய் தேவனை நோக்கி காத்திரு ஹalleluya ஹalleluya உம்முடைய சுத்திகரிப்புக்காக நன்றி அப்பா ஹalleluya 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 என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்து என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்து வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தன காண்பதாலே சோத்திரம் வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தன காண்பதாலே சோத்திரம் ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு ஆபத்திலே அரும் துணையே பாதைக்கு நல்ல தீபமிலே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்து பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே சோத்திரம் அதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே சோத்திரம் பாசம் மேல் தரினார் மறிக்க இயலா எவரும்
மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்து தாய் தன் செய்யை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம் தாய் தன் செய்யை மறந்தாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம் வரைந்திருந்தோ லவா எந்தன் புகழிடமே வளைந்திருந்தோ கையில் வல்லவா எந்தன் புகழிடமே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்து என்னை மறவா இயேசுநாதா என்னை நடத்து கட்டோராய் கைவீரேன் கலங்கிடாரே என்றதாலே ஸ்தோத்திரம் கட்டோராய் கைவீரேன் கலங்கிட என்றதாலே ஸ்தோத்திரம் நீ அறியா யாதும் நேரிடா என் தலை என் நீரே யாதும் நேரிடா என் தலை நுனி என் நீரே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்து என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்து உன்னை தொடுவோம் என் கண்மணியை தொடுவதால் உரைத்ததாலே ஸ்தோத்திரம் உன்னை தொடுவோம் என் கண்மணியை அப்பா தாலே ஸ்தோத்திரம் ஆக்கினி மதிலாக அன்பரே என்னை இடுவே அக்கினி மதிலாக அன்பரே என்னை காத்திடுவே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்து உனக்கெதிராய் எழும்புமாயுதம் வாழ்த்திடாய் என்றதாலே ஸ்தோத்திரம் உனக்கெதிராய் எழும்புமாயுதம் வாழ்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம் தேவன் எனக்கா ஜெயக்கொடியே பறந்திடுமே உன் நாமத்திலே பரனே ஆய் ஜெயக்கொடியே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்து ஹல்லேலூயா 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 தேவனை துதித்திடுவோம் சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவன் நாமத்தை போற்றிடுவோம் ஒரு மனதோடு அவன் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம்
அல்லேலூயா அவனுக்கே அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா glory Lord அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா oh glory Lord கர்த்தருக்கே அல்லேலூயா glory Lord அல்லேலூயா ராஜனுக்கே எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்து கண்மணி போல காத்தருளு கிருபையால் நீரம் வழி நடத்து கண்மணி போல காத்தருளு கிருபையால் நீரம் வழி நடத்து அல்லேலூயா glory Lord அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தருக்கே ராஜனுக்கே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா glory Lord அல்லேலூயா ராஜனுக்கே ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோம் தேவ சாயலாய் மாறிடுவோம் வேத வசனம் கீழ்ப்படிவோம் தேவ சாயலாய் மாறிடுவோம் அல்லேலூயா glory Lord அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தருக்கே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா glory Lord அல்லேலூயா ராஜனுக்கே வானத்தின் அடையாளம் தோன்றிடுமே இயேசு மேகத்தில் வந்திடுவார் நாமும் அவருடன் சேர்ந்திடவே நாமும் ஆயத்தமாக்கிக் கொள்வோம் நாமும் அவருடன் சேர்ந்திடவே நாமும் ஆயத்தமாக்கிக் கொள்வோம் அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தருக்கே ராஜனுக்கே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா நன்றி அப்பா உம்முடைய பலனுக்காக ராஜனுக்கே அல்லேலூயா glory 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 அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா அல்லேலூயா ராஜனுக்கே உமக்கொப்பானவர் யார்
கரங்களை தட்டி மேலே வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் ஒருவரும் இல்லப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல துதிங்க பார்க்கலாம். இந்த கால வேளையில் பாலர்கள் தேவனை துதித்தார்கள். ஓ ஹல்லேலூயா. இன்று நாம் தேவனை துதிக்க போகிறோம். தேவன் இந்த கால வேளையில் தேவனுடைய வார்த்தை நம்மளோடு கூட பேசணும். தேவனுடைய வார்த்தை நம்மோடு கூட இந்த அசைவாடணும். தேவனுடைய காரியங்கள் நம்மளோடு கூட இந்த நாளில் ஆண்டவர் நம்மளை பலப்படுத்த முடியாது. இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்ய முடியாது. வெள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்கப்பா, நல்ல கரங்களை உயர்த்தி தேவனை சோதரிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா பொல்லாத அந்தகாரத்தின் இருள்கள், எல்லா பொல்லாத மனுஷ கிரியைகளை நான் கட்டுகிறேன் இந்த கால வேளையிலே. பலிபீடம் ஆண்டவரே, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே நிறைவினால் நிரம்பட்டும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா பொல்லாத கிரியைகள், எல்லா பொல்லாத வல்லமைகள், எல்லா பொல்லாத எதிர்நீச்சல் சபங்களை நான் இந்த கால வேளையில் கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினால். பரிசுத்த ஆவியானவர் நீர் அசைவாடுவீராகப்பா. எல்லா ஆவிகளை நான் கட்டுகிறேன். சபைக்குள்ள கலகங்களும் சபைக்குள்ள குறம் கூறுகிற ஆவிகளை நான் கட்டுகிறேன் இந்த கால வேளையில். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே நீர் அசைவாடுவீராகப்பா. அந்நிய ஆவிகள் அல்ல, என் தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, மகா இரக்கங்களும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டுதான் இந்த காலை ஆராதனை கூட ஆண்டவரே உடைய நாமம் மகிமைப்பட பரிசுத்த ஆவியானவர் இந்த எல்லைகள் முழுவதும் நிரம்பியிருப்பதற்காக நன்றி அப்பா. நீர் நாளுக்கு நாள் சபையை பரிசுத்தம் பண்ணுவதற்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் சுத்திகரிங்கப்பா, இன்னும் சுத்திகரிங்க ஆண்டவரே. ஆண்டவரே இன்னும் சுத்திகரிங்க ஆண்டவரே. இந்த காலவேளை நீர் உடைய தாசலோடு கூட எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கண்களை மூடி இருதயத்தை தேவனுக்கு நேராக ஏறெடுத்து உன் இருதயத்தை சோதித்துப்பார், உன் சிந்தையை சோதித்துப்பார், உன் ஆவி ஆத்மா சரீரத்தை சோதித்துப்பார். எந்த அளவுக்கு தேவனோடு நீ சஞ்சரிக்கிறாய் என்பதை உணர்ந்து செயல்பட ஆரம்பி. கிருபை சோதிந்திடுமே ஹோமதே, கிருபை சோரிந்திடுமே, கிருபையின் அரசே
சபையின் சீரசே கிருபையின் அரசே சபையின் சீரசே கிருபையே சோர்ந்திடுமே ஓமதே கிருபையே சோர்ந்திடுமே ஆயச்சமாகிடவே ஆயச்சமாகிடவே நாயகன் வருகையிலே ஆயச்சமாகிடவே நாயகன் வருகையிலே மாயமான யாவும் மகற்ற கிருபை சோர்ந்திடுமே ஓமதே கிருபை சோர்ந்திடுமே அருள் மாறி பெற்றிடவே அருள் மாறி பெற்றிடவே காரிருளாகலிடவே மாறில் பாவிகள் மரங்கடி கடிய கிருபை சோர்ந்திடுமே ஓமதே கிருபை சோர்ந்திடுமே கிருபையின் அரசே சபையின் சீரசே கிருபையின் அரசே சபையின் சீரசே கிருபை சோர்ந்திடுமே ஓமதே கிருபை சோர்ந்திடுமே ஆதி சபை அது ஆதி சபை அது ஆவியில் வரங்களில் ஆதி சபை அது ஆவியில் வரங்களில் அலங்கரி செம்மை ஆட்கொண்டு நடத்திட கிருபை சோர்ந்திடுமே ஓமதே கிருபை சோர்ந்திடுமே கிருபையின் அரசே சபையின் சீரசே கிருபையின் அரசே சபையின் சீரசே கிருபை சோர்ந்திடுமே ஓமதே கிருபை சோர்ந்திடுமே பரிசுத்தமுள்ள பிதாவே எங்களை பரிசுத்தவான்களாகும்படி உம்மைத்தாமே பரிசுத்தப்படுத்திக் கொண்டு எங்களை பரிசுத்தப்படுத்தினீர் எங்களை முற்றிலுமாய் உம்முடைய பிள்ளைகள் என்று அழைக்கவும் சுதந்திரவாளிகள் என்று கூப்பிடவும் ஆண்டு எங்களை முத்திரித்து பரலோக வாசிகளாக இந்த பூலோகத்தில் நாங்கள் மாமிசத்தில் இருந்த பொழுதும் ஆவியிலே பிறந்து ஆவியிலே வளரும்படியான பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆவி நாள் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி உமது நாமத்தை மைமைப்படுத்தி எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். யோவான் 14:2 வாசிக்க கேட்போம். 2:3 இயேசு சொன்னார், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். What a great privilege God given us. Hallelujah. பார்த்தீங்களா, நம்ம அற்ப மனுஷர்கள் மண்ணென்று அறிந்தும் நம்மை தேவ சாயலை கொடுத்து பரிசுத்தாவினால் நம்மை நிரப்பி மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் ஆவியிலே
நாம் நடந்து அவரை பின்பற்றும்படியான பாக்கியத்தை தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தனுமாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்பேற்பட்ட பாக்கியத்தை நாம் அடைய வேண்டும் என்று தான் சொல்லுகிறார். நான் போய் உங்களுக்கு என்ன செய்வேன்? ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுது. ஒரே ஒரு ஸ்தலம் தான். 1000 ஸ்தலம் பூமியில் இருக்குது. பிசாசுக்கு 1000 ஸ்தலம் இருக்குது. ஆனால் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்முடைய சுதந்திரவாளிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி என்ன செய்வேன்? பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருவேன். உங்களிடத்தில் உங்களை என்னிடத்தில் சேர்த்துவேன். இந்த பாக்கியம் யாருக்குமே இந்த உலகத்தில் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்வதற்கு நாம் அவ்வளோ பெரிய ஆளா, அவ்வளோ பெரிய நீதிமானா? தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர்களுக்கு தேவன் கொடுக்கும் ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வெளிப்படுத்தல் விசேஷம் 22:20 வாசித்து பார். இங்கே பரலோகத்தில் ஒரு சத்தம் தொனித்துக் கொண்டிருக்கிறது. மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஆமென், ஆமென். வாரும் இயேசுவே வாரும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படி நீங்கள் எல்லாரும் சொல்லுவோமா? ஆமென். இயேசுவே வாரும். ஹல்லேலூயா. வந்துட்டார்னா நல்லது, நம்மை கொண்டு போய் சேர்த்துட்டார்னா நல்லது. இல்லை விட்டார்னா பீஸ் ஆகிடும். பாம் போடுறான். மத்திய ஆகாயத்தில் மணவாட்டி சபை என்பது தேவனுக்கு உகந்தது, தேவனுக்கு சுகந்தது. சுகந்த வாசனையாய் அவைகளை முகரும் நாடிலே தேவன் என்ன செய்வார் தெரியுமா? மணவாட்டி சபை அப்படியே பூரணப்பட்டவர்களை மத்திய ஆகாயத்தில் ஆட்டுக்குட்டியான ஒரு கல்யாணத்துக்கு எடுத்துக்கொள்வார். அதற்கு தான் சபையில் வந்து பூரணப்படுத்தப்படுகிறோம். சிலர் பூஷணம் கொடுத்துருப்பாங்க, அவங்களுடைய சல்லடை போட்டு தழிச்சிட்டு பூரணப்பட்டவருடைய தேவன் மத்திய ஆகாச ஆட்டுக்குட்டியான ஒரு கல்யாணத்தில் எடுத்துக்கொள்வது மட்டுமல்ல, அங்கே கொண்டு போய் நீ சரிகிருத்து செய்த கிரியைகளுக்கு ஏற்ற பலனையும் கொடுப்பார். ரிவார்ட். யூ ஆர் கோயிங் டு ரிசீவ் த ரிவார்ட் ஃப்ரம் த ஹெவன்லி ஃபாதர். ஹல்லேலூயா. நல்ல மனதில் வச்சிங்க. நீ என்ன கிரியை செய்கிறியோ உன் சரிகிரத்தில் அதுதான் உனக்கு பிரதிபலனாக வரும். அதனால் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவளாக இருந்து கர்த்தருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இயேசு முன்னெச்சரிக்கையாய் நமக்கு சொல்லியிருக்கிறார். மத்தேயு 24:44 வாசித்துப்பார். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்கள் ஆயத்தமாய். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நினையாதபடி, நினைக்கவே மாட்டோம். பாகிஸ்தான் பாம்பு போடுறான்னு சொல்லிட்டா போட போகிறான், சடுதில் தான் போடுவோம். அதே போல் அருள்நாதர் வருகை ஒருவராலும் கண்டுபிடிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அவர் வந்து நம்மை தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆழ்த்தப்படுன்னு சொல்வதற்கு காரணம் என்ன? ஒரு மனுஷன் நம்ம வீட்டுக்கு வரானா, ஒரு மனுஷி வராங்க, ஒரு சொந்த பந்தங்கள் வருதுன்னா என்ன பண்ணுவோம்? ஒற்றை அடித்து சோப்பாவெல்லாம் தொடச்சி எல்லாம் நீட்டாக வச்சு நல்ல ஆகாரத்தை எடுத்து நம்ம பேர் பெறணும்னு செய்வோம். ஆயுச்சம் இல்லாமல் ஒரு விருந்தாளி நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ஒரு சுகம் கிடையாது. அதே போல் நம்ம ஆயுச்சமாக இருந்தால் தான் வருகிறவன் நம்மை அழைத்து சென்று நம்மை விருந்துக்கு நம்மை அமர செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 1:11 வாசித்து பார். கலிலேயெல்லாம் பார்க்கிறார்கள் வானத்தை ஆண்டாண்டு. எப்படி வந்தாரோ அப்படி அவர் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார் என்று 2 தேவதூதர்கள் சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளப்பட்டவர் மறுபடியும் வருவார். ஆமென். உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சுங்க. அவர் வரும்பொழுது நம் ஆயுச்சம் இல்லாமல் இருந்தமானா கைவிடப்படும். 10 கன்னிகைகள் 5 பேர் ஆயுச்சமாக இருந்தாங்க, 5 பேர் ஆயுச்சம் இல்லாத இருந்தாங்க. உன் உள்ளத்திலே எண்ணெய் இருக்கணும், அது அக்னியாய் பற்றி எரியணும். ஹல்லேலூயா. இல்லைன்னா ஆயுச்சம் இல்லைன்னா கைவிடப்படுவாய். 5 பேர் எடுத்துக்கொள்ளப்பட 5 பேர் கைவிடப்பட்டார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
ஆமோஸ் 4:12 வாசித்து பாருங்க. அங்கே சொல்லுகிறார் பாருங்க, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. யாரையும் இல்லை, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. அவரை சந்திப்பதற்கு எத்தனை விதமான ஆயத்தம் வேணும் என்பதை நன்றாய் வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு மரணம் சம்பவிக்குமானால் நீ எங்கே போவாய்? உன் முன்னால் நரகமும் பரலோகம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உலகில் வாழும் நாட்களில் ஆசீர்வாதமும் சாபமும் வைக்கப்பட்டிருக்கிறது. மரணமும் ஜீவனும் உனக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நீ எதை விரும்பினாலும் அதை நீ எடுத்துக்கொள்ளலாம். அந்த பிரிவிலேஜை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நீ நரகம் போகணும்னு அவர் சொல்லலை. நரகவாசியே பரலோக வாசியாய் மாறு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஆகையினால சில வேளையில் நாங்கள் ஒரு கூடாரத்தில் இந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம். அப்பொழுது ஒரு சிலர் வந்து கேலியாய் அவர்கள் எங்களை பேசுவார்கள். என்ன வாழ்வாழ்னு கத்துறீங்க, என்ன ஜெபிக்கிறீங்க என்று சொல்லுவார்கள். ஒரு நாள் நான் சொன்னேன் அவருக்கு, இதே இடத்துல நீ வந்து விழுல, நான் கொன்னலிசு அல்ல, நான் தேவனுடைய மனுஷன் அல்லன்னு சொன்னேன். ஒரு கேன்சர் கட்டி கழுத்தில் வந்துச்சு. ஓடி வந்து அழுதார்கள். சொன்னபடியே கர்த்தர் செய்தார். பிரைஸ் தி லார்ட். கேன்சர் கட்டி இது எப்படி வந்தது, ஏது வந்தது, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். நான் சொன்னேன், உன் கணவன் இன்னும் ஒருத்தியை வைத்திருக்க, அவள் உன்னை கேன்சர் கட்டி வந்து சாப்பிடணும்னு ஏபல் அனுப்பிச்சிருக்கா. டாக்டர் சொன்னதெல்லாம் பொய். இன்னும் 6 மாதம் நீ சாவறதில்லை, நீ உயிரோடு இருப்ப, இன்னும் சில நாட்களில் இது மறைந்து போகும் என்று சொன்னேன். சொன்னபடியே கர்த்தர் என்ன செய்தார், வேறு சில நாட்களெல்லாம் அது கரைந்து போச்சு, எங்கே போச்சுன்னே தெரில. பிழைத்து வந்து குடும்பமாய் ஸ்நானம் எடுத்தார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் அந்த சாட்சியம் அண்ணா நகரில் இருக்குது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கேலி கூத்தா நினைக்கவே நினைக்காதீங்க. கர்த்தரை கேலியாவே நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு விடும். பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா அவர்கள் காலைய தாசரே நிச்சரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே கை தட்டி பாடுங்க. அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம். அவரை காண்பிப்போம். இருள் நீக்குவோம். வெளிச்சம் வீசுவோம். தாசரே நிச்சரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வாகனமாய் பரசுமாய்
மத்தேயு 25:31-34 வசனங்களை வாசிக்க. அங்கே கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தையை பார்க்கலாம். மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து அவர்களை பிரித்து செம்மறி ஆடுகளை அவர் வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடது பக்கத்திலும் வைப்பார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இடது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து என்ன சொன்ன? சாபிக்கப்பட்டவர்களே, உங்களுக்கு ஆயத்தப்படுத்த நரகத்துக்கு போங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் இயேசு தம்முடைய வல்லமையினாலே புனிதமாய் பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களுக்கு பரலோகமும், அசுத்தமாய் தன் இஷ்டம் போல வாழ்கிறவர்களுக்கு நரகத்தையும் நியமித்திருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கொலோசியர் 3:12 வாசித்தப்பார். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தை பெறுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். படிங்க அந்த வசனத்தை. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். நல்லா புரிஞ்சுங்க. அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தை, தயையையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவருக்கொருவர் தாங்கி ஒருவர் பேர் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கள். இந்த குணம் இல்லைன்னா you never enter the kingdom of God. Hallelujah. Praise the Lord. விழுந்து போனவர்கள், பின்வாங்கி போனவர்கள், மற்றவர்களெல்லாம் கூட்டி சேர்க்கும் பொழுது மனதார எண்ணெய் பூசி அவர்களை நான் விடுதலையாக்குவது என் தேவன் எனக்கு கொடுத்த அதிகாரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இருதயத்தை கடினப்படுத்தி நீ செய்கிற அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் நீ பேசுகிற பேச்சையும் அப்படியே நீ இருதயத்தில் அடக்கி வைப்பாயானால் ஆண்டவர் என்னை மன்னிச்சார் என்று மேன்மை பாராட்டுவார். You never entered the kingdom of God. This must be happen. This is a warning time. Hallelujah. Praise the Lord. சாதாரணமாக நினைச்சாது வேத வசனம் சாதாரணமான ஒன்று இல்லை. அது நம்மை எச்சரித்து நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி தேவனோடு சேர்க்கும்படியான ஸ்லாக்கியத்தை பெற்றது. ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 4:16 வாசித்து பார். எப்படி ஆண்டவர் வருவார் என்பதை அங்கு விளக்குகிறார். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். ஹல்லேலூயா. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். நீ வாழும் வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் இருக்குமானால் நீ மரித்தாலும் பிழைப்பாய். ஹல்லேலூயா. அவர் எப்படி மரித்தும் உயிர்த்தும் பிழைத்தும் இருக்கிறாரோ அதே போல ஸ்நானத்தின் மூலமாக கர்த்தர் நம்மை மரித்தும் உயிர்த்தும் பிழைத்தும் இருக்க செய்கிறார். எதிலும் அவர் நம்மை குறைவாய் வைக்கவில்லை. அவர் எப்படி இருந்தாலும் அப்படிதான் நம்மையும் நடத்தி கொண்டு வருகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகையால் மிகுந்த ஜாக்கிரதை உள்ள அந்த கடைசி நாட்களிலே ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப வேண்டும். ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானத்தை பெரிய நீதிமான், நான் பெரிய பரிசுத்தவான் என்று நினைக்காது. ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் ரட்சிக்கப்படணும். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு நாளும் தேவனை பிரியப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும்.
எவ்வளோ நாளைக்கு? till your death, உன் மரிக்கும் நாள் வரும் வரைக்கும் அப்படி தேவனுக்கென்று வாழ வேண்டும் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 9:28 வாசித்து பார். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டார். தமக்காக காத்திருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? பாவத்தை போக்கின தேவனாய கர்த்தர் பாவத்திற்காக தன்னை ஒவ்வொரு உலகில் வாழும் ஒவ்வொருவருக்காகவும் பாவத்தை சுமந்தவரும் சாபத்தை சுமந்தவரும் அக்கிரமத்தை சுமந்தவரும் மீறுதல்களை சுமந்தவரும் சாபத்தை சுமந்தவருமாக ஒவ்வொருவருக்காக ஒரு முறை மரிச்சிட்டார். இனி அவர் மரிக்கப் போவதில்லை. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இங்கே சொல்கிறார், வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 சொல்கிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஹல்லேலூயா. உன் சரீரத்தில் செய்த கிரியைகளுக்கு ஏற்ற பலன் தான் உனக்கு வரும். பிரைஸ் தி லார்ட். நீ நல்லது செய்தா நல்லது வரும், கெட்டது செய்தா கெட்டது தான் வரும். இதை தான் வேறுபடுத்தி காமிக்கிறார். அவர் வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் இருக்கும்படி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும். ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணுங்க. நான் ஒன்று சொல்கிறேன், ஆண்டவரே, பூலோகத்தில் அழிவு வருவதற்கு முன்பதாக மணவாட்டி சபையாகிய உம்மால் ரட்சிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணுங்க. அப்போ தப்பி வைத்து நாம் மத்திய ஆகாயத்திலே கடந்து போக கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏனெனில் இந்த பூலோகத்தை எப்படி அழிக்கப் போகிறார் என்பதை சொல்லியிருக்கிறார். இயேசுவே சொன்னார், நோவா காலத்தில் எப்படி ஜலப்பிரவாகத்தில் அழிந்ததோ அதே போல ஆண்டவர் வருகையிலே இந்த பூலோகம் முழுவதும் ஜலப்பிரவாகத்தில் மூடப்படும். ஹல்லேலூயா. ஒரு ஜீவராசி கூட இருக்காது. அன்று நடந்தது போல இன்றும் முடிவிலும் நடக்கும். காரணம், ஜனங்கள் பாவம் செய்து விபச்சாரம், வேசித்தனம், பொன் கொடுத்து பெண்ணிடத்தை குடித்து வெறித்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து தேவனை கோபப்படுத்துகிறதுனால பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை கர்த்தர் எடுத்துக்கொண்டு அரகோர பரிசுத்தவான்களை ஆண்டவர் இந்த பூமியில் விடுவார். அந்தி கிறிஸ்தின் ஆட்சியில் அவர்கள் அடி உத குத்து கொலை பண்ணி போட்டாதான் அவங்க போக முடியும். எல்லா விதத்தையும் கர்த்தர் நமக்கு எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 10:37 சொல்கிறார் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, நான் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருகிற இன்னும் கொஞ்ச காலத்தில் அப்படின்றதுக்குள்ள வந்துடுவார். தாமதம் பண்ணார். பிரைஸ் தி லார்ட். வருகிற இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். அவர் தாமதம் பண்ணார். நல்லா புரிஞ்சுங்க. வேத வசனத்தை கேட்கிறவளாய் மட்டுமல்ல, உங்கள் செய்கையிலும் நடக்கையிலும் அவைகளை நீங்கள் அனுபவிக்கிறவர்களாக இருந்தால் மட்டும்தான் அந்த இயேசுவை அடைய முடியும். பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 2:4 சொல்கிறார் பாருங்க. இந்த பெரிதான ரட்சிப்பை குறித்து, உளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? மிகுந்த பயத்தோடு நடுக்கத்தோடு தேவனுடைய வார்த்தைகளை கேட்பவர்களை மட்டுமல்ல, அதன்படி நடக்க நாம பிரயாசப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரசங்கி 12:5 சொல்றாருங்க பாருங்க. நித்திய வீடு நமக்கு, நித்திய வீட்டுக்கு நாம போக போறோம். பிரைஸ் தி லார்ட். These are all a temporary house. Hallelujah. நித்திய வீடு, நித்தியமாய் தேவனோடு வாழும்படியான பாக்கியத்தை பெற நாம் நித்திய வீட்டுக்கு நாம் போகிறோம். நித்திய வீடு எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மத்தேயு 5:35 சொல்கிறார் பாருங்க. அவர் நிலையான நகரத்திலே நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். அந்த நிலையான நகரத்துக்கு பேர் என்ன தெரியுமா? மகாராஜாவின் நகரம். பிரைஸ் தி லார்ட்.
நம்மளையெல்லாம் மகாராஜா பிள்ளைகளாக மகாராஜாவின் நகரத்தை கொண்டு போய் சேர்ப்பார். இவ்வளவு பெரிய பாக்கியத்தை அவர் சொல்லுகிறார். மறுபக்கம் எப்படி இந்த உலகம் அழியும், நாம் எப்படி அழிந்து போகாமல் அவரிடத்தில் சேர வேண்டும் என்பதையும் சொல்லி தருகிறார். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கே 5:2-7 வாசித்தவர் 2ஆம் வசனம் சொல், இரவிலே திருடன் வருகிற வண்ணமாக கர்த்தருடைய நாள் வரும். திருடன் எப்போ வருவான்னு தெரிஞ்சால் உஷாராக இருப்பீங்கல்ல. திருடன் வருகிற விதமாய் அவர் வருவார். பிரைஸ் தி லார்ட். 7வது வசனம் சொல்லுது பாருங்க. தூங்குகிறவர் ராத்திரியில் தான் தூங்குவாங்க, வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்களாக நாம் தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு, என் மார்க்கவசத்தை, ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவை அணிந்து கொண்டு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த உடைகள்லாம் இந்த தேவன் நமக்கு ரட்சிப்பின் உடைகளை கொடுத்ததின் நோக்கம் நமக்கு ஒரு சிம்பல், பரலோக வாசிகளுக்கு ஒரு சிம்பல் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் மிகுந்த ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருந்து வேத வசனத்துக்கு ஒப்பிட்ட நம்ம வாழ்க்கை இருக்குமாயின் ஒரு நாளும் நாம் கைவிடப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கே வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 13:14 சொல்கிறார், நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். நிலையா நான் இருப்பேன் இந்த உலகத்தில் ஒருத்தர் சொல்ல முடியுமா? பிறந்த எவனும் சாக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஒருவனும் உயிரோடு இருக்குமா? ஏனோக்கு உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார், எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனால் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவது ஒன்றுங்க, ஒரு ரகசிய வருகையில் உன்னை எடுத்துக்கொள்வார். ஆனால் நீ பாக்கியவதி, நீ பாக்கியவான். ஆண்டவர் ரகசிய வருகை வைத்திருக்கிறார். யாருக்காக? தம்மால் ஈண்டெடுக்கப்பட்ட பிள்ளைகள் பூரணப்படுத்தப்பட்ட பின்பு அவர் இந்த பூலோகத்தில் இல்லாதபடி அவரின் சரீரத்தை களைந்தெறிந்து மறுரூபமாக ஒரு நொடியிலே விண்ணுலகத்தில் மத்திய ஆகாயத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுவார். ஹல்லேலூயா. இதற்காக மட்டும் ஜெபம் செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 5:35 சொல்கிறார், நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. பிலிப்பியர் 3:20 சொல்கிறார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஆமென். இங்கே என்னதான் பங்களா கட்டினாலும், என்னதான் இங்கே அரண்மனை கட்டினாலும், என்னதான் காரு மோசம் எல்லாம் போகமாக வாழ்ந்தாலும், நீ உயிரோட சொல்ல தெரியாதா? பயமா இருக்கா செத்து போகிறதுக்கு? செத்தா இன்னைக்கு ஒரு நொடி பாம்பு போட்டாடா செத்தா நான் டப்புன்னு போயிடுவேன் ஆண்டவர்கிட்ட. பிரைஸ் தி லார்ட். அந்த நம்பிக்கை எனக்கு இது. ஏன் நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை? பாருங்க, பிலிப்பியர் நம்மளுடைய குடியிருப்போ எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. Everything is temporary in this world. Hallelujah. Permanent in the heavenly Father. Hallelujah. 2 கொரிந்தியர் 5:8-10 வசனங்களை வாசித்து பாரு. அங்கே சொல்லுகிறார் பாருங்க, நாம் தைரியமாயிருந்து தேகத்தை விட்டு குடி போக கர்த்தரிடத்தில் குடியிருக்க அதிகமாய் விரும்புகிறோம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடி இல்லாமல் போனாலும் அவருக்கு பிரியமாய் இருக்கிறவளாய் நாடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரீரத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவருக்கு பிரியமாய் இருக்க நாடுகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 10 வசனம் வரைக்கும் படிங்க. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக வெளிப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? தப்பித்துக் கொள்ள முடியாது, ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியும். நான் உங்களுக்கெல்லாம் பிரசங்கிட்டு அருவருப்பானது அசுத்தமானதை நான் செய்வனானால், அருவருப்பானதை தொடுவனானால், அங்கே போய் நிற்கும் போது ஆண்டவர் சொல்லுவேன், யூ ஆர் நாட் மை சைல்ட், நீ என்னுடைய பிள்ளை இல்லைன்னு சொல்லுவார்.
மிகுந்த ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருந்து நம்ம ஜீவியத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கையிலும் பேச்சிலும். பேச்சு தான் பொல்லாதது. வார்த்தையின் மிகுதியினால் பாவம் பிறக்காமல் போகாது. பேசுறது, யாரை பற்றி நான் பேசுறது, ஒவ்வொன்றுக்கும் கணக்கு ஒப்பிக்கணும். இதெல்லாம் நினைக்கும் பொழுது பயங்கரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 10ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. ஆமாம், தக்க பலனை அடைய வேண்டும். நாம் எல்லாரும் கிறிஸ்து நியாயஸ்தானத்துக்கு முன்பதாக வெளிப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால் பயந்து நடுங்கி நாம் இந்த நாளிலே நம்மை சீர்திருத்தி கொண்டு சீர்பொருந்தும்படியான காரியங்களை செய்து தேவனுக்கு பிரியமானதை மட்டும் பேசி பிரியமில்லாது விட்டு விலக வேண்டும் என்பதை எச்சரிக்கிறது. சங்கீதம் 96:13 சொல்லுதுப்பா. அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் தமது ஜனங்களை சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பார். ஹல்லேலூயா. சத்தியத்தை கீழ்ப்படியலைன்னா அது பிசாசு தான். அவர் பூமியை சத்தியத்தோடு நியாயம். யார் என்ன சொன்னா என்ன, நான் ஆலயத்துக்கு போவேன். ஆலயத்திலும் பெரியவர் அங்கே உட்கார்ந்து என்னக்கா காத்திருப்பார். ஆலயத்திலும் பெரியவர் என் இருதயத்தில் வாசம் செய்கிறார். ஆகினால் நான் நம்ம யாரையும் பார்க்கல, கர்த்தரை பார்க்குறேன் என்ற உணர்வோடு ஆலயத்துக்கு வாங்க. அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க என்ன பேசுனாங்க, இவங்க என்ன மதிக்க மாட்டாங்க, அவங்க என்ன அசட்டை பண்ணுறாங்க, கவலைப்பட ஒன்றும் இல்லை. உனக்குள்ளுக்கிற இயேசுவே தான். பிரைஸ் தி லார்ட். ஒன்னே நினச்சிட்டு நீ அப்படியே சொங்கி போவாயா? என்னால் என்ன பலன்? உன்மேல இருக்கிற அபிஷேகத்தை குறித்து பேசுகிறாங்க. எல்லாரையும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவருக்கென்று இருக்கிற விசேஷித்த அபிஷேகம் அவர்கள் மேல் இருக்கும். அவர்கள் பெற்ற அபிஷேகம் தான் நீயும் பெற்றிருக்கிற. ஒருவரை பற்றி ஒருவர் பேசினால் நடுவில் நின்று இயேசு என்ன செய்வார்? கூர்ந்து கவனிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆக யாரை பற்றி பின்னால பேசாதீங்க. பேசினா ஒவ்வொன்றதும் கணக்கு ஒப்பிக்கணும். மற்றவர்களை கவிழ்த்து போட நினைச்சா உன்னை கவிழ்த்து போடுவார். இங்கே இல்லை, நரகத்தில் போய் தள்ளப்படுவேன். பி கேர்ஃபுல். வருகை மிகவும் சமயமாக இருக்கிறது. பூமி எங்கும் யுத்தங்களும் சண்டைகளும் பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு 24 மத்திய 24 சொன்ன அத்தனையும் நடந்து கொண்டு வருகிறதை நாம் காண்கிறோம். ஹல்லேலூயா. பயம் இல்லை, தெய்வ பயம் ஒருவருக்கும் இல்லை. தேவ பயம் பூமியில் அற்று போயிடுச்சு. ஹல்லேலூயா. மிகுந்த ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருந்த கர்த்தரை பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இன்று நம்மோடு கூட எச்சரித்து கொண்டு இருக்கிறார். சங்கீதம் 7:11 வாசித்து, அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் வருவார். எப்படி வருவார்? இங்கே வேணால் காசு கொடுத்து நீதிபதியை நம்ம கைவசப்படுத்திக்கலாம். நம்ம ஆலயத்துக்கு ஒரு ஜட்ஜி வந்திருக்கார். அவர்கிட்ட அசைக்க முடியாது. நீ எவ்வளோ கோடியாக கொடுத்த சேர்ப்பில் எட்டி ஒதிப்பார். உத்தமனாக இருக்கிறார். அவர் நம்முடைய சபைக்கு வருவது நமக்கு பெரிய ஆசீர்வாதம் தான். பரிதானம் வாங்காத சுத்தமான கை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவரை மேன்மைப்படுத்த சொல்லவில்லை, அவர் செய்கிற கிரியைகள் நீங்களும் செய்ய வேண்டும் என்பதற்காக சுட்டி காட்டுகிறேன். பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 17:31 வாசித்தபா. தேவன் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். பிரைஸ் தி லார்ட். கெட்ட உலகத்தில் கட்டுகளில் நான் பட்டு பரம பாதை விட்டு விலகே. கெட்ட உலகத்தில் கட்டுகளில் நான் பட்டு பரம பாதை விட்டு விலகே. கற்களை என் தலையில் அணையாக்கினார். வெட்கமடைய மீட்பில் செல்லுவே. வெட்கமடைய மீட்பில் செல்லுவே. நான் போகிறேன்
எல்லாம் கொண்டு கண்டு நான் அஞ்சிடே நிந்தை பாடும் சில தேவ மைந்தகளுடன் நான் போகிறேன் இயேசுவே நான் போகிறேன் ஓட்டம் தொடங்கின பேரதிக மேற்கொண்டு போனால் மெச்சம் மெதுவாய் ஓட்டம் தொடங்கின பேரதிக மீட்பருடன் போனால் மெச்சம் மெதுவாய் கூட்டம் கூடிதல் சிலர் கூடினார் நாட்கள் போனதால் பலர் வாட்டம் அடைந்தார் நாட்கள் போனதால் பலர் வாட்டம் அடைந்தார் நான் போகிறேன் நல்லெண்ணம் கொன்றை கண்டு நான் அஞ்சிடேன் நிந்தை பாடும் சில தேவ மைந்தர்களுடன் நான் போகிறேன் இயேசுவே நான் போகிறேன் நான் போகிறேன் நான் போகிறேன் என் நல்லெண்ணம் கொன்றை கண்டு நான் அஞ்சிடேன் நிந்தை பாடும் சில தேவ மைந்தர்களுடன் நான் போகிறேன் இயேசுவே நான் போகிறேன். ஹல்லேலூயா. என்ன துன்பங்கள் என்ன தொல்லைகள் வந்தாலும் சரி, என்ன கேவலம் நிந்தனைகள் அவமானங்கள் வந்தாலும் சரி, இயேசுவை விட்டு பிரியாத ஒரு நல்ல இருதயத்தை கேளுங்கள். ஹல்லேலூயா. சபைக்கு வருவது இயேசுவுக்காக வருகிறோம். இந்த சபையின் தலையாய கிறிஸ்துவுக்காக வருகிறோம். இதை கண்காணிக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காக வருகிறோம். ஒரு மனுஷனுக்காக அல்ல. மனுஷனை பார்த்தால் விழுந்துவிடும். மேன் இஸ் அ மேன், காட் இஸ் காட். ஹல்லேலூயா. இதை அறிகிறவர்கள் பாக்கியவான்கள். பெரியமானவர்களே, என்ன நடந்தாலும் சரி, இயேசுவை விட்டு விலகாத ஒரு நல்ல இருதயத்தை தேவனிடத்தில் கேளுங்க. தேவனை விட்டு விலகிற இருதயம் சபிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. உன் இருதயம் தேவனுக்கு வேண்டும். அந்த இருதயத்தை வேறு ஒன்றுக்கு கொடுத்து விடாது. அவர் வந்து வாழும் ஒரு இருதயம் தான் உன்னை வாழ வைக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரோமர் 14:12 வாசித்து பாருங்கள். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு என்ன செய்யணும்? கணக்கு ஒப்புவிக்கணும். அந்த வசனத்தை படிங்க, எல்லா காதும் கேட்கட்டும். ரோமர் 14:12. நம்மில் ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இப்படி இருக்க ஒருவரை குற்றவாளிகள் என்று தீர்ப்போமானால் தீர்க்காது இருப்போமாக. மற்றவர்களை குற்றவாளின்னு சொன்ன நாமளே குற்றவாளியாக அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்றைய உலகம், அந்த நாளில் ஒரு ஊழியக்காரன் வீட்டில் வந்து சோறை தின்னுட்டு அவன் காசை வாங்கின்னு அவர்கிட்ட எல்லாம் கற்றுக்கின்னு அவரை பற்றியே பேப்பரில் போடுவான். அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? அந்த மனுஷன் நல்ல மனுஷன். யார் அவன்? நல்ல மனுஷன். அவனுக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமான்னு கண்ணீர் வடிப்பார். அந்த கோர காட்சியை நான் பார்த்து நான் நன்றாய் கற்றுக்கொண்டேன் அவரிடத்தில். ஹல்லேலூயா. அழுவார். எல்லாரும் ஜெபிங்க, அவன் நல்லா இருக்கணும், அவரை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் என்று குரல் கொடுப்பார். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் கெட்டு போகாமல் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சையும் அவருடைய ஆசையும். இயேசு அவர்கள் குடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் இயேசு அவருக்குள்ளே இருக்கிறார்களா இல்லையா என்று தெரிந்து கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 3:1-5 வசனை வாசிப்பீர்கள். இங்கே சொல்லப்பட்டு கடைசி நாளில் வந்திருக்கிறோம். நல்லா மனசில் வைங்க. we are in the last days. அவ்வளோதான். இதுக்கு மேலே காலம் கிடையாது, வருஷங்கள் கிடையாது. சம்பவிக்கிற காரியங்கள் எல்லாம் வேதத்தில் உள்ளவைகளே, இயேசு சொன்னவைகளே. இதில் கொஞ்சம் கூட மீறுதல் கிடையாது. ஆகையினால தான் சொல்றாரு கடைசி நாளில் வந்திருக்கிறோம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று
அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பனை கீழ்ப்படியாதவளாயும் நன்றி அறியாதவளாயும் பரிசுத்தம் இல்லாதவளாயும் சுவாப அன்பில்லாதவளாயும் இணங்காதவளாயும் அவதூறு செய்கிறவளாயும் இச்சை அடக்கம் இல்லாதவளாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவளாயும் விரோதிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவனுக்கு பிரியமாயிராமல் சுகபோக பிரியராயிருக்கிறார். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அவருடைய பலனை மறுதளிக்கிறவர்களாயிருப்பார். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்படி சூழ்நிலை வந்து உங்களை தேவனை விட்டு பிரிக்கும் ஒரு சூழ்நிலையை பிசாசு உருவாக்குவார். எது மேலே நமக்கு ஆசை வச்சு எதையும் அனுபவிக்க போற. என்னதான் ஒரு பொருள் நமக்கு பிடிக்கணும், என்னதான் ஆசையாக சாப்பிட்டோம், சாப்பிட்ற அளவு தான் சாப்பிடும். எதிலையும் நம்ம திருப்தி அடையவே முடியாது. எவ்வளோ பணம் வந்தாலும் பத்தாது. இன்னோவா எவ்வளோ அனுபவிச்சாலும் பத்தாது. இன்னும் எல்லாமே மனுஷன் இன்னும் தான் சொல்லுவான். பிரியமானவர்களே, எதன் மேலேயும் ஆசை வைக்கவே கூடாது. ஆசை நமக்கு வேதனையை உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். ஆசை இச்சைகளை சிலுவையில் ஆழ்ந்துட்டேன்னு பகிரங்கமாக சொல்லுவாங்க. ஆனால் அது அவளை விட்டு போவதே இல்லை. பிரைஸ் தி லார்ட். இந்த ஆசை இச்சை ஒன்று என்ன கொண்டு போய் செய்யும்? தேவனை விட்டு பிரித்து நரகத்தை கொண்டு போய் தள்ளிடும். போதும் என்ற மனமே பொன் செய்யும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சாப்பிட முடியுமா? சாப்பிட இருக்கா? உடை இருக்கா? தங்க இடம் இருக்கா? போதும். இதுக்கு மேலே ஆசைப்பட்டு என்னத்தை வாரின்னு போகிறோம்? போங்க, வாயை பிறந்தல் போதும். நம்ம கூட வருமா? பொண்டாட்டி வருவாளா? இல்லை புருஷன் தான் வருவானா? இல்லை பிள்ளைகள் தான் வருமா? சொந்த பந்தம் வருமா? ஒன்றும் வராது. தனியாக போய் நிற்கணும் ஆண்டவர் முன்னாடி. பிரைஸ் தி லார்ட். இந்த உணர்வு வந்தால் நிச்சயமாக நீ இடது பக்கம் வலது பக்கம் சாயாமல் பின்னிட்டு திரும்பாமல் கல்வாரியை நோக்கி நடந்து செல்வாய். ஹல்லேலூயா. உன்னால் என்ற ஊழியத்தை சுவிசேஷ பிரசங்கி மற்றவர்களை நடத்து. யாருக்காக நீ ஊழியம் செய்ய? கர்த்தருக்காக ஊழியம் செய். ஹல்லேலூயா. இன்றைக்கு தற்பெருமைக்காக ஊழியம் செய்கிறவர்கள் உண்டு. தங்களை மேன்மைப்படுத்த மற்றவர்கள் மட்டம் தட்டி இருக்கிறவர்களும் உண்டு. அப்படியெல்லாம் செய்யவே கூடாது. இயேசு அப்படி செய்யலை. இயேசுவை பின்பற்றதா ஒழுங்காயிரு, இல்லைன்னா ஓடி போயிடு. உன்னை யார் வர சொல்ற? நரகம் போகிற உன்னை நான் பிடிச்சி வச்சா நிற்பியா? அதுதான் சுகமாக தெரியும் உனக்கு. அடங்க மாட்டேன், ஒரு நாள் கீழ்ப்படிய மாட்டேன் நீ. அப்படிப்பட்டவரோடு உனக்கு சவகாசம் வேணாம் என்று வேதம் எச்சரிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பிரசங்கி 8:11 சொல்லுது பாருங்க. அவர்கள் துக்கிரியைகள் தக்க பலனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனு புத்ததன் இறுதி எப்படி இருக்குதா? பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா என்ன மாதிரி வசனம் பாருங்க. அவர்கள் துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை வராதனால நடவாதபடிக்கு மனு புத்திரன் இறுதி எப்படி இருக்குதா? பொல்லாப்பை செய்ய துணிகிறது. அரசன் அன்றே கொள்வான், தேவன் நின்று கொள்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறான்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? ஒரு நாள் வரும், உங்கள் கண்கள் பார்க்கும், அவர் தேவன் அவர்களை அழித்து போடுவதை உங்கள் கண்களை பார்க்கும். ஹல்லேலூயா. மற்றவர்களை அழிக்க நினைத்த உன்னை அழிச்சுடுவார். மற்றவர்களை கெடுக்க நினைச்சா உன்னை கெடுத்துடுவார். எல்லாரும் தேவனுக்கு முன்பதாக சமமானவர்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உபாகம் 29:19 வாசிப்பா. ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் இது. பாவம் என்றும் அறிந்தும் துணிகரமாய் தேவ பயமின்றி செய்யும் எந்த பாவமும் உனக்கு மன்னிக்கப்படாது. இந்த வசனத்தை மனசில் வச்சுன்னு கர்த்தருக்கு நடுங்கி பயந்து நடங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வசனத்தை படிங்க.
ஆ இந்த ஆணையிறுதியின் வார்த்தைகளை கேட்டும் ஆ தாகத்தின் நிமித்தம் வெறித்து குடித்து மனையின்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டாயிருக்கும் என்று தன் உள்ளத்தை தேற்றிக் கொண்டால் கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாயிரார். கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாயிரார். ஆமென். பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் சொல்லுது வேதம். 19 பச்சையா சொல்றாரு, பாவம் என்றும் அறிந்தும் துணிகரமாக தேவ பயமின்றி செய்யும் எந்த பாவமும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு அம்மா நம்ம சபையில் இருந்தாங்க, விசுவாசி. நிறைய பேரை கொண்டாடுவாங்க, கொண்டு வந்து நிறைய பேர் வருவாங்க, ஒரு கூட்டமே வந்துச்சு. அதான் உலகம் முழுவதும் அதை உன்னை ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? விபச்சாரத்தில் விழுந்துட்டான். அவங்க வீட்டாரெல்லாம் அவளை தள்ளின புருஷனை பற்றி நினைச்சான். நான் கூப்பிட்டு, நீங்களாம் ஒழுங்கா அவள் அந்த மாதிரிலாம் செய்யலை, நீ அமையலாம் போங்க, அவளை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். கூப்பிட்டு எண்ணெய் பூசி செபிச்சு, இனி செஞ்சினா நீ சாவேன்னு சொல்லி அனுப்பிச்சு. மறுபடியும் பாவம் செய்தாள். காசை கொண்டு போய் கொடுத்து பாவம் செய்கிறாயா? இப்படியும் இருக்காளுங்க பாரு. கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா? கேன்சர் வந்து உச்சந்தல் உள்ள தலையில் இருக்கிற முடியெல்லாம் கொட்டி அகோர காட்சியாய் காணப்பட்டாள். அவளை போய் நாங்கள் புதைக்க போகணும். என்ன சோகம், என்ன சோகம்! இன்னும் இது இருக்கு சாட்சி நிறையா. உயிரோட செத்தவர்கள் பூமியில் இருந்தாலும் அவர்கள் உயிரோட செத்தவர்கள். அப்படி சிலர்லாம் செத்திருக்காங்க, நமக்கு சாட்சி இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை கூர்ந்து கவனிங்க. இந்த வசனம் என்ன ரொம்ப தட்டி எடுப்போம். பாவம் என்றும் உணர்ந்தும் துணிகரமாக செய்கிற எந்த பாவமும் மனுஷனுக்கு ஏன் சொல்ல மாட்டீங்க? பயமா இருக்கா? மன்னிக்கப்படாது, மன்னிக்கப்படாது. பாவம் மன்னிக்கப்படலைன்னா நரகத்துக்கு உனக்கு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இந்த கேன்சர் ஆகி பேஷண்ட் போச்சு பாருங்க, எவ்வளவு சொல்லியும் கேட்கல. உலக இன்பம் நல்லா தான் இருக்கும், சுகமாக இருக்கும். அதற்கு பிறகு நரகாக்கினை உன்னை பற்றி எரிய செய்யும். ஒவ்வொரு நாளும் அலறி அலறி சாவக்கூடிய அநேகரை வந்து பிடிக்கிறதுக்கு வந்துச்சு அந்த ஆத்மா, விரட்டி அடிச்சு. அதுக்கு பிறகு அது வரவே இல்லை, போய் சேர்ந்துச்சு. ஹல்லேலூயா. எபிரேயர் 9:27 சொல்லுது, வாசித்து பாருங்க. அன்றையும் மனுஷன் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? ஒரு தரம் மறிச்சிட்டோம், மறுதரம் நியாய தீர்ப்புக்கு நம்ம வைக்கப்பட்டிருக்கோம். ஹல்லேலூயா. மரித்தும் உயிர்த்தும் பிழைச்சும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவும் அப்படிதான், அவர் மரித்தும் உயிர்த்தும் பிழைச்சும் இருக்கிறார். அவர் வழியாய் கடந்து போகிற ஒவ்வொருவரும் மரித்தும் உயிர்த்தும் பிழைச்சும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த 3 காரியங்களை மனதில் வச்சுங்க. எல்லாவற்றிலும் தேவனுடைய வார்த்தைகளில் கூர்ந்து கவனித்து அதன்படி நடக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். நீதிமொழிகள் 14:25 சொல்லுது பாருங்க. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரணம். பிரைஸ் தி லார்ட். நல்லா தான் இருக்கும் உலகம். இந்த உலகம் ஒரு நாளும் நிலைத்திருப்பதில்லை. இந்த உலகம் அழிந்து போகிற காலம் கிட்டி நெருங்கி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இது எந்த தேசத்தில் சண்டை ஓயாது, அக்கினி பற்றி எரியதான் போகுது. வல்லரசுன்னு சொல்றான் அமெரிக்கா, அடி வாங்குறான் பாருங்க. எப்படி மலைகள் வெடித்து சிதறுகிறது, அக்கினி புரண்டு ஓடுகிறது. ஹல்லேலூயா. வல்லரசு நம்ம இயேசு தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய வல்லமைக்கு முன்பால் ஒருவனும் நிற்க முடியாது. நீதிமொழிகள் 14:12 வாசித்து பாருங்க. அதேதான். எசேக்கியேல் 18:4 வாசித்து பாருங்க. பாவம் செய்கிற எந்த ஆத்மாவும் சாகும், அதுக்கு விமோசனமே
கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகையால் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து நாம் எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யணும். ஆண்டவர் பிரியமில்லாத விட்டு ஒழிந்து ஆண்டவர் பிரியமானதை செய்யணும். பிரைஸ் தி லார்ட். ரோமர் 6:19 சொல்லுது பாரு. பவுல் சொல்லுகிறார், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி உங்கள் மாம்ச பலகீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற விதமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாய் ஒப்பு கொடுத்தது இருந்தீர்கள். இப்பொழுது பரிசுத்தமானது நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடு. நீதியின் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு தேவையானது என்பதை உணர்த்துகிறார். பிரசங்கி 11:9 சொல்லுகிறவர், வாலிபத்தில் சகல பாவங்களையும் வாலிபன் செய்த சகல பாவங்களையும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். வாலிபனே, உன்னுடைய வாலிபத்தில் சந்தோஷப்படு. வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாகட்டும். நெஞ்சின் வழிகளிலும் கண்களின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறிந்து கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். வாலிபம் சொல்லும், எல்லாம் அனுபவிச்சிட்டீங்க நீங்கள், அதனால் அப்படி தான் பேசுவீங்க. நான் இன்னும் அனுபவிக்கலையே. நான் எல்லாம் அனுபவிச்சுட்டு வயசான பிறகு நான் வரேன், போகிற வழி ஆக்சிடென்ட் செத்த என்ன கதை உன் கதை. அப்படி தான் நான் ஒரு மலை மேலே, மூணாறு மலை மேலே பிரசங்கித்து கொண்டு இருக்கிறேன். சிஎஸ்ஏ வாசற்படியில் மேடை போட்டு பெரிய கூட்டம் லாரியாக வந்து இறங்குவாங்க. மூணாறில் வேலை செய்கிறவர். அங்கே ஒரு ஆங்கில இந்தியன், நான் சொல்கிறேன், இன்றைக்கே ரட்சணை நாள், உன்னை ஒப்புக்கொடு என்று சவால் விடுறேன். விடும் பொழுது அவன் சொல்லியிருக்கிறான், நாளைக்கு வந்து நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். போகிற வழி ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டான். நாளை கர்த்தருடையது, உன்னுடையது அல்ல. பிரைஸ் தி லார்ட். நாளை கர்த்தருடையது, உன்னுடையது அல்ல. எங்கே போனா? பெரியமானுடைய கர்த்தர் உன்னை அழைக்கும் பொழுது, கர்த்தர் உன்னை உணர்த்தும் பொழுது, கர்த்தர் உன்னை எச்சரிக்கும் பொழுது, அவரிடத்தை திரும்பும் பொழுது நீ நல்ல பாக்கியத்தை பெற கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மார்க் 16 வாசித்து பாருங்க. கேப் போடுறீங்களே. சுவிசேஷத்தை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதனோ ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்துட்டு ஆக்கனைக்குள்ளாக போறவங்களும் உண்டு. எல்லாவற்றிலும் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். யோவான் 14:48 வாசிங்க. இந்த வசனம் சொல்லுது பாருங்க. வசனத்தை கை கொள்ளாதவர்கள் மேலே என்ன வருதான்? ஆக்கினை வருகிறது. பிரைஸ் தி லார்ட். வசனத்தை தெரிந்தும் அதன்படி நடக்காமல், அதை கை கொண்டு நடக்காமல் இருக்கிறவர்கள் மேலே என்ன வருதான்? ஆக்கினை வந்து கொண்டு இருக்குது பூமியில். அங்கங்கே யுத்தம் தான், அங்கங்கே பாம் தான். பிரைஸ் தி லார்ட். இப்போ கூட பயம் இல்லை. நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு சொல்ல முடியுமா? என்னமோ இந்தியா அடிக்கிறான்ன்றான், ட்ரெயினில் அடிக்கிறான், அதில் அடிக்கிறான்றான். இங்கேயே அவருக்குரியவர்கள் இருக்கிறார்கள். அவர் இழந்துவிட்டாங்கன்னா நம்ம கதி அதோ கதி தான். சாவது பெருசு இல்லைங்க. எங்கே போவோன்ற நிச்சயத்தில் சாகணும்.
ஆண்டவரை விட்டு போவோமா, அதை தகுதியாக இருக்கிறோமா என்பதை உணர்ந்து சாகணும். சாவு எல்லாருக்கும் தான் வரும். சாவு வராத ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இல்லை. கடைசி சத்துரு மரணம். பிரைஸ் தி லார்ட். ஆகினால் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவளாக இருந்த கர்த்தரை பின்பற்றுவளாக இருக்க வேண்டும். யூதால ஒரு வசனம் இருக்குது பாரு. நியாய தீர்ப்புக்கு முன்பதாகவே, நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்வார்கள் சிலர். அப்படின்னா என்ன? ஆக்கணைக்குள்ள ஆவார்கள். ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பு வரதுக்கு முன்னாலே இவர்களுக்கு இங்கே ஆக்கணை உண்டாயிடும். அதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய யூதா எச்சரிக்கிறான். ஹல்லேலூயா. யாக்கோபு 5:8-9 வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லுகிறார். யாக்கோபு 5:8-9 உங்கள் நீங்கள் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை சிறப்படுத்துங்க. கர்த்தருடைய வருகை சமயமாய் இருக்கிறதே. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாத இருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவின் உத்தரவுக்காக காத்திருக்கிறார். பிதா சொன்ன உடனே நியாயாதிபதி கீழே இறங்கி வருவார், பூமியில இறங்கி வருவார். ஹல்லேலூயா. பிரியமான வசனத்தை கேட்டு மனம் திரும்பாதவர்களுக்கு என்ன வருது? கோபாக்கினை வருது. பிரைஸ் தி லார்ட். 9வது வசனத்தை படிச்சீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகினால் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவளாக இருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று வேதம். வாசப்பிள்ளை வந்துட்டார். எல்லாம் அவர் சொன்னதெல்லாம் நடந்துட்டு வருது. இவர் என்ன பண்ணிட்டார்? இப்பொழுது வாசப்பிள்ளை வந்து நிற்கிறார். எப்போ பிதா சொல்கிறார், டப்புன்னு கீழே இறங்குவார். பிரதான தூதர்களோடும் பரிசுத்தவானோடும் அவர் எக்காலம் ஊதப்பட்டு மேகங்கள் மேலே வருவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால் மிகுந்த ஜாக்கிரதையோடாக இருந்து மனம் திரும்பவும், தேவனிடத்தை திரும்பவும். உன்னால் முடிஞ்சால் நன்மை செய்ய, தீமை செய்யாது. அதுதான் ஆண்டவனுடைய பிரியமானது. நன்மை நீ செய்யாவிட்டால் பாவமும் வாசப்படல படுத்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தமாஷா நினைக்காதீங்க. ஒவ்வொரு வசனம் உங்களை நியாயம் தீர்க்கும். ஒவ்வொரு வசனம் உங்களை காப்பாற்றும். ஒவ்வொரு வசனம் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். இதை வேறு பிரித்து வகை வரித்து தெரிந்து கொள்வீர்களால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வெளிப்படுத்தின விஷயம் 3:11 சொல்றார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டு. உனக்கென்று ஒரு கிரீடம் வச்சிருக்காரு ஆண்டவர். அதை இழந்து போகாது என்று இன்றைக்கு உன்னை பார்த்து எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதான் ஒரு பக்தன் அழகா பாடணும். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இயேசு ராஜா வருவார், என்னை கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவார். இயேசு ராஜா வருவார், என்னை கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவார். இயேசு ராஜா வருவார், என்னை கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவார். பாவத்தில் பல நரகம் நரகம். ஓ பாவி நடுங்கிடாயோ நடுங்கிடாயோ, நித்தியவான் கண்மலையில் ஆவி நடுங்கிடாயோ. இயேசு ராஜா வரு. எல்லாரும் கரங்களை தட்டி பாடு. தட்டுங்க, வரட்டும். மோட்சலோகம் சேர்ந்திடுவார். இயேசு ராஜா வருவார், மோட்சலோகம் சேர்ந்திடுவார். இயேசு ராஜா வருவார், மோட்சலோகம் சேர்ந்திடுவார். ஆபத்தில் பலன்
பிரியமானவர்களே, இன்று தேவன் உலகம் போற போக்கிலே நம்மை போகாதபடி மடக்கி பிடித்து பரலோகத்துக்கு எப்படி போகணுன்றத நம்மை எச்சரித்து நம்மை திருப்புகிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நமக்கு இந்த உலகம் சதம் அல்ல. நீ தங்கியிருக்கும் வீடு சதம் அல்ல. நீ அனுபவிக்கிறது சதம் அல்ல. எதிலுமே நீ திருப்தி அடையாமல் தான் இருக்கிறாய். ஆனால் ஒன்றே ஒன்று ஆண்டவரை பார்த்து கேட்டு, ஆண்டவரே, நான் எல்லாவற்றிலும் ஒன்றிலும் முன்னேறல, என்ன படித்து என்ன செய்த நான் முன்னேறல. ஆனால் ஒன்றே ஒன்று, ஆவியிலே நான் உச்ச கட்டத்தில் நான் நின்று உம்மை தரிசிக்க எனக்கு உதவிச்சு. கர்த்தர் அதை அங்கீகரித்தார். இத்தனை ஆண்டுகளாக 48 ஆண்டுகளாக தேவனுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வருகிறேன். அவர்தான் என் பலன், அவர்தான் எனக்கு எல்லாவற்றிலும் முன்னின்று என்னை நடத்துகிறவர். நித்தியத்திலே என்னை கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உங்களுக்கு, பரிசுத்த ஆவியின் வைராக்கிய வாஞ்சி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இருந்தால் நிச்சயமாக நீ கைவிடப்படுவதில்லை. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் வைராக்கிய வாஞ்சி, வேற எதுல நீ வைராக்கியம் வச்சு நீ வீணா போயிடுவ. வீணான மனுஷனே என்று சொல்றார் ஆண்டவர், வீணான மனுஷியே என்று சொல்றார். பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாய் நீ கட்டுக்குள் அடங்கி இருக்கும் பொழுது அவர் உன்னை இம்மையிலும் ஆசீர்வதிப்பார், மறுமையிலும் அவரோடு கூட உட்காரும்படியான ஸ்லாக்கியத்தை பிதாவாகிய தேவன் உனக்கு அருள் புரிவார். அல்லேலூயா. என் அன்பு தேவ சனமே, இன்றோடு உன் வாழ்க்கை முடிந்து போதா சந்தோஷமா போயிடலாம். வாழ்க்கை முடியும் பொழுது ஒன்று நரகம், மற்றொன்று பரலோகம் என்று தேவன் வேறு பிரித்திருக்கிறார். நரகம் போவதா அவ்வளவு பாடுபடுறோம், இங்கே நரகத்தை அனுபவிக்கிறோம். நமக்கு ஏன் நரகம்? பரலோகத்தை எட்டி பிடித்து தேவனோடு கூட சஞ்சரிக்கும் ஒரு மகாபெரிய சுலாக்கியத்தை கர்த்தர் உனக்கு எனக்கு வைத்திருக்கிறார். நம்மை அர்ப்பணிப்போமா? நம்மை ஒப்பு கொடுப்போமா? முழங்கால் படைக்க போட முடிந்தவர்கள் முழங்கால் போடுங்க, இல்லைன்னா நில்லுங்க. honor the Lord, honor the service, honor the ministers, honor the angel of God, honor the Father in heaven, honor the Jesus Christ, honor the Holy Spirit. Hallelujah. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. நான் எந்த நிலைமையில் இருக்கிற ஆண்டவரே, என்னை எச்சரித்ததுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. என்னை உருவாக்குறதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. நான் இது உலகத்தார் அல்ல, பரலோகத்துக்குரிய தேவனுக்கு உரிய நீ பெற்றெடுத்த பிள்ளை, நீ பெற்றெடுத்த பிள்ளை. நீர் எப்படி பரிசுத்தாவின் வல்லமையால் நிறைந்த தேவன் உம்மோடு கூட இருக்கிறாரோ அப்படியே நானும் பரிசுத்தாவின் வல்லமையால் நிரப்பப்பட்ட தேவன் என்னோடு கூட இருக்கும்படியான பாக்கியத்தை எனக்கு கொடும். என் பார்வையில் கேடு உண்டாக்க மாட்டேன், என் செவிகளில் கேடு உண்டாக்குற காரியங்கள் நான் செவி கொடுக்க மாட்டேன். என் வாயினால் கேடு உண்டாக்குற காரியங்களை உமக்கு விரோதமாய் எதையும் பேச மாட்டேன், எதையும் செய்ய மாட்டேன். என் இருதயம் என்னாலும் உம்முடைய வருகைக்காக காத்திருக்க துடி துடிக்க எனக்கு உதவி செய்யும். ஆண்டவர், என் ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். I dedicate myself, Daddy. Bless me, bless me, bless me, Lord. என்னை ஆசீர்வதி, என்னை விடுதலையாக்கும். உம்மை போல, உம்மை மாதிரி உமக்குள்ளாக நான் ஜீவிக்க, உம்மாலே நான் பிழைக்க, உம்மாலே நான் விண்ணுலகத்தை எட்டி பிடிக்க, பறந்து வர இந்த சரீரத்தை கடைந்து எறியும் நாளிலே ரெக்கை முளைத்து பறந்து உம்முடைய மடியில் வந்து உட்கார எனக்கு உதவி செய்யும். நான் மண் என்று அறிக்கை செய்கிறேன். நான் துரோகிதான், நான் அக்கிரமக்காரன் தான், நான் பாவிதான், நான் ரட்சிக்கப்பட்ட பாவிதான். மனம் இறங்க மாட்டேன். எந்த குறை குற்றங்கள் இருந்தாலும் தயவாக மன்னித்து என்னை முற்றிலுமாய் உம்முடைய சாயலை தந்து நான் உம்மோடு கூட வாழும் பாக்கியத்தை கொடும். எல்லாம் தெரியுதாண்ட, தெரிஞ்சும் பாவம் செய்கிறேனே, தெரிந்து அக்கிரமம் செய்கிறேன் சிலர் உள்ளத்தில் வேண்டிக் கொண்டு இருக்கிறீர்கள். அதை கர்த்தர் அறிந்து இருக்கிறார். அறியாமல் செய்த காலம் போகட்டும், இப்ப தெரிந்து செய்கிறனே என்னை மன்னியும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தமுள்ள பிதாவே,
உம்முடைய கிருபை நிறைந்த கரத்தில் ஒவ்வொருவரையும் கொடுக்கிறேன். நான் இங்கு காண்கிறது போல பரலோகத்திலும் எல்லாரையும் காணும்படியாக எனக்கு உதவி செய்யும். மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளும் பூரணப்பட்டவரை எடுத்துக்கொள்ளும். நாங்கள் அதில் ஒருவர்களாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும். ஒவ்வொரு அசுத்த ஆவிகளும் உம்முடைய பிள்ளைகளை குடிக்கொள்ளாதபடி, சரீரத்தை ஒட்டி கொண்டு வேதனைப்படுத்தாதபடி அவைகளை நான் கடிந்து கொள்கிறேன், சபிக்கிறேன், அதை பாதிக்கிறேன், அதை சுட்டரிக்கிறேன், எரிச்சு போடுகிறேன். ஒன்றும் சேதப்படுத்துவதில்லை ஆண்டவர். சபை முழுவதும் கட்டி எழுப்புவீராக. உம்முடைய மகிமை இறங்குவதாக, உம்முடைய வல்லமை நிரப்புவதாக. உம்முடைய மகிமையின் ஆவியானவர் மகிமையானதை செய்யும்படி உம்முடைய பலத்த கரத்துக்குள் தாழ்த்தி படைக்கிறேன். Lord, touch them everybody and heal them and deliver them, Lord. Fill with the mighty power of the Holy Spirit. Mighty God, mighty God, mighty power of the Holy Spirit. Come upon the whole congregation and cleanse them, Lord. Cleanse them and make them holy. In the name of Jesus Christ I pray. Amen. Amen.